புதுச்சேரியில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் காமதேனு வாகனம், நாக வாகனம், ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில துணை நிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணன்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இதில் பக்தர்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழுவினர்கள், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள பத்ரகாளி அம்மன் உடனுறை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி பாலாபிஷேகம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அபிஷேகம், ஆராதனை தொடர்ந்து கரக வீதி உலா நடைபெற்று தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாலாபிஷேகம், சக்தி கரகம், வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். நாட்டின் 78வது சுதந்திர விழா புதுச்சேரி முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இதேபோல் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் ஸ்டார் பிளஸ் கல்வி நிறுவனம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தலைமையில் தூய்மை பணியை மேற்கொண்டது. இந்நிகழ்வில் சுமார் 70 மாணவர்களும் 15 ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இத்தூய்மை பணி மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து கடற்கரை முழுவதும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிற கழிவுகளை அகற்றினர். இதுபோன்ற சமூக பணிகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும் சுற்றுப்புற சூழலில் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது அமையும் என கல்வி நிறுவனம் தெரிவித்தது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் தேசிய தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலருடன் இருந்தனர். இதேபோல் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் நிறுவனர் டாக்டர் கிரண்குமார் தேசிய கொடியேற்றினார். முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளி மாணவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மும்மடியில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்கள் யோகா, சிலம்பம் போன்றவற்றை செய்து காண்பித்தனர். விழாவின் சிறப்பு நிகழ்வாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இதேபோல் கடலூர் வடக்கு ஒன்றியம் அங்காளம்குப்பம் கிராமத்தில் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அங்காளம்குப்பம் கிராமத்தில் சமூக சேவகர் பாரதிராஜா தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சேகர், வெங்கடேஷ், பாக்கியராஜ், அருள், சம்பத், மணிகண்டன், வினோத், பிரம்மா, நந்தகுமார், வினித், ஹேமு, கணேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளிக் கல்வி இயக்க, பாரத சாரண சாரணியார் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம், பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் ஃப்ரெட்ரிக், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா ஃப்ரெட்ரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். தொடர்ந்து மாணவி சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்து மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணத்தி ஆனந்த் ஆகியோர் பேசினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சாரண சாரணியர் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். இதேபோல் 78வது ஆண்டு சுதந்திர தின விழா வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் இயக்குநர் துணை முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜாபாபு தொடக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலாம் சேவை சமயத்தின் துணை முதல்வர் வழக்கறிஞர் பிரசாத் தேசிய கொடி ஏற்றி தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். கௌசல்யா, பிரேம்சாய் மற்றும் சமூக சேவகி சுசிலா நாராயணன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். மழலையர்கள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த பேச்சுரை, கவிதை, தேச பாடல்கள் பாடி அசத்தினர். புதுச்சேரி வெண்ணிலா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு தேசமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகள் விசேஷ அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று இதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் உப்பளம் VOC வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி, பால்குட வீதி உலா மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் தொடங்கிய பால்குட வீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் மற்றும் துணைத் தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் குணசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, செயலாளர் ஜோயல் அருண்ராஜ், துணை செயலாளர் வில்சன், பொருளாளர் எட்வர்ட் சார்லஸ் மற்றும் ஒரு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குட்டீஸ் வாங்க, குட்டீஸ் சாக்லேட் எடுங்க. இதேபோல் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார்.
கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் உத்தரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, கிராம உதவியாளர் ராஜலட்சுமி, நியாய விலைக்கடை விற்பனையாளர் துளசி, வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் சார்பில் 78வது சுதந்திர தின விழா திப்ராய்பேட் ராஜீவ்காந்தி நகரில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திரு வெங்கடம் முன்னிலையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னதாக தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் அப்பகுதியில் பேரணியாக சென்றனர். ரிக்ஷா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப் பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் மற்றும் ஹோப் நிறுவன பணியாளர் உதயகுமார், மரிய செல்வி, ரீட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சாரத்தில் உள்ள கதர் வாரியத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தேசிய கொடி ஏற்றி ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கதர் வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்ச்சி நாளான திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்தரத்தில் புனித தேற்றரவு திருவிழா தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் திருவிழா தேர்பவனியில் கலந்து கொண்டனர். காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர் பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இறை மக்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். வேற்றுமையிலே ஒற்றுமையை காண்பது கல்வியிலும், பொருளாதார வளர்ச்சியிலும், சுற்றுலா நிலையிலும். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய மாணவர் படை மற்றும் சமூக நலப்பணி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தேச தலைவர்கள் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சுதந்திர தின சிறப்புரையாற்றினார். விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள் தேச தலைவர்களின் வேடம் அணிந்து வந்தனர். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி பள்ளியில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி போன்றவை நடத்தப்பட்டது. விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் திருபுவனை சோரப்பட்டு பாரதிய ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பு ஆசிரியர்கள் சிவபாலன், லலிதா, ஜோதிலட்சுமி ஆகியோர் வரவேற்றனர். ஆசிரியர்கள் நவீன்குமார், விஸ்வா ஆகியோர் மாணவர்களின் அணிவகுப்பை நடத்தினர். சுதந்திர போராட்ட வரலாற்றினை நினைவு கூறும் வகையில் ஆசிரியர்கள் விஜயகுமார், கவிதா ஆகியோர் பேசினர். தொடர்ந்து மாணவர்களின் பரதம், மாறுவேட போட்டி, நடனப் போட்டி, நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் நன்றி உரையாற்றினார்.
பாரத திருநாட்டின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் பேராசிரியர் அருள்ஜோதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். முன்னாள் ராணுவ வீரர் கோவிந்தராஜன் நாயுடு தேசப்பற்றின் மீதான உணர்வுகளை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பள்ளி தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன் சிலம்பக்கலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கினார். விழாவில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக பங்கேற்றனர். மேலும் ஆசிரியர்கள் பல்வேறு தேசபக்தர்களின் வேடமணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர். மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத்தில் மதகடிப்பட்டு பகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் தாலுகா வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினார். மேலும் அப்பகுதியில் இருந்து மருத்துவம் படிக்கும் மாணவியை ஊக்குவிக்கும் வகையில் படிப்பிற்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாபதி வீரப்பன், ஸ்பின்கோ வீரப்பன், சிலம்பரசன், அனுக்ஷா, ஸ்ருத்திகா தேவி கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர். இதேபோல் எல்லைப்பிள்ளை சாவடி வாஞ்சிநாதன் மன்றம் சார்பில் 78வது விடுதலை நாள் மன்ற தலைவர் பாலகங்காதரன் தலைமையில் நடைபெற்றது. தேசிய கொடியை மன்ற தலைவர் பாலகங்காதரன் ஏற்றி வைத்தார். விடுதலை போராட்ட வீரர்கள் வாஞ்சிநாதன், மக்கள் தலைவர் வா சுப்பையா ஆகியோர் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பிறகு பாரதி கவிதை சொல்லுதல், கதை சொல்லும் நிகழ்வு நடைபெற்றது. தண்டபாணி கல்லூரி மாணவர் சூரியநாராயணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் வானதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் கவிதா அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் கலாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சாண்டல்யன், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மணிமேகலை மற்றும் ஜோகன் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பள்ளி நாட்குறிப்பு, மாணவர் அடையாள அட்டை, தேசிய கொடி, மரக்கன்றுகள் மற்றும் இனிப்பு வழங்கி சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். நிறைவாக ஆசிரியை நித்யா நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜானகி மற்றும் செந்தமிழ் செல்வி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதேபோல் ஒருங்கிணைந்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாணி தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மழலை மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு தேச தலைவர்களின் வேடமணிந்து உரையாற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர். விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் வீடூர் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு 15ஆம் ஆண்டு திருத்தேர் உற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காத்தவராய சுவாமி கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ காத்தவராய சுவாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கழுமரம் முன்பு எழுந்தருளினார். இதில் காத்தவராயன் 40 அடி உயர கழுமரத்தில் தவம் புரியும் போது பெண்கள் குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலை, எலுமிச்சம் பழங்கள் வீசப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதேபோல் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரியாக காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 10 மணி அளவிலே